ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து ஸ்டார்ட் மியூசிக்கு வராங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போன தடவை வந்து பயங்கரமாக கலக்கிட்டு போயிட்டாங்க. இந்த தடவை வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது. இப்போ தான் ப்ரொமோ வந்தது. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஷோவிலையும் வராங்க. மாக்காப்பா பண்ணுறாரு இல்லையா, அதுலேயும் வந்து கலந்துக்கிறாங்க. நல்லா செம்மையாக இருக்கும். அதில் விஜய் காவேரி இருக்காங்க கண்டிப்பாக அப்படிங்கிறது. விஜயும் காவேரியும் கண்டிப்பாக இருக்காங்க. கூட வந்து ராகினி, அப்புறம் வந்து நிவின், குமரன் இவங்கெல்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக விஜய் வராரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வர்ற சண்டே வந்து ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வராரு அப்படிங்கிறது. விஜயும் காவேரி இருக்காங்க. இந்த தடவை பயங்கரமாக தெறிக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். போன தடவை பட்டையே கிளப்பிட்டாங்க சகலா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம. இன்னி அது வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த தடவையும் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது. ஏன்னா பிரியங்கா வந்து போன தடவை பண்ண மாதிரி போன தடவை சகல பாய்ஸ் பணமே எடுக்கலை அப்படின்னு சொல்லி எனக்கு மறந்துச்சு. அந்த ஞாபகம் இருக்குது. எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எடுக்கலை அப்படின்னா அதை வச்சு இந்த தடவை பயங்கரமாக கலாய்ப்பாங்க. இது மாதிரி செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், பார்க்கலாம். வர சண்டே ஸ்டார்ட் மியூசிக் கம்மிங் அப்படி தான் சொல்லணும். மகாநதி ஸ்டார்ட் மியூசிக்கு வர்றாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்தாங்க, ரெண்டாவது ஒரு தடவை வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பரான விஷயம். இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃபேன்ஸுக்கு பயங்கர ட்ரீட்டாக வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு தடவை வந்தாங்க அப்படின்னா கம்பெனி ஸ்டோவில் போயிட்டு மாக்காப்பா கூட எப்படி பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டைம் போகிறாங்க இல்லையா, அவங்க கூட எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாக்காப்பா சூப்பராக கலக்குவார். அவர்கிட்ட இவங்க எப்படி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். செம்ம. ஸ்டார்ட் மியூசிக் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி தான் சொல்லணும்.